மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தாவேகா 2.0 ஸ்டார்ட் பண்ணிருச்சு. நான் வந்து சும்மா மாசு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பேச போகிறதில்ல. லாஜிக்கலாக எத்திக்கலாம் மாற்று கட்சிக்காரங்க உள்ளே வந்தாலும் ஆமாப்பா உங்கள் கட்சியோட அடுத்த பரிமாணம் இங்கே ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நீங்களும் நம்புகிற மாதிரி சில விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் நான் இதை 2.0 சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாக தேர்தல் ஆணையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பொதுக்குழு செயற்குழு அப்படிங்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள் அடிப்படையில் 15 நாளுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து பொதுக்குழு கூட்டணும். நம்ம ஆல்ரெடி பொதுக்குழுலாம் கூட்டி முடிச்சாச்சு. இந்த வருஷத்துக்கான கோட்டாவை நம்ம முடிச்சிட்டோம். நம்ம சில விஷயங்களில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். நம்ம அதை திருத்திக்கணும். தேர்தல் ஆணைய விதிப்படி நம்ம அவங்களோட விஷயங்கள் அத்தனையும் முடிச்சு கொடுத்தாலும் நம்மளுக்கு பார்ட்டிக்கு இப்போ தேவைப்படுது. அதற்காண்டி அண்ணன் சிறப்பு பொதுக்குழு அப்படிங்கிற ஒன்றை இப்போ வந்து கூட்டியிருக்காங்க. நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நடக்க போகுது. இதை பற்றி நான் சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவை 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். நிர்வாக குழுவோட செயல்பாடு எப்படி இருக்குது, அடுத்து பொதுக்குழுவில் என்னென்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம், ஆழமாக தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது ஒரு கட்சி ஆரம்பித்தோன்னே எடுத்தோன்னே 5வது கியர் போட்டு பயங்கரமாக செயல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அப்படி செய்யவே மாட்டாங்க. நம்ம வந்து இந்த திமுக வந்து 75 வருஷங்களாக தேர்தலை எதிர்கொள்ளுது. அதிமுக கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு மேலே தேர்தலை எதிர்கொள்ளுது. வேறு சில கட்சிகள் எல்லாமே வருஷக்கணக்காக தேர்தலை எதிர்கொள்ளுது. அவங்களோட யுக்திகள் அத்தனையுமே வேறமாக இருக்கும். நம்ம முதல்ல தேர்தலை எதிர்கொள்கிறோம். நம்மளோட யுக்தி வேறமாக இருக்கும். அவங்கள எடுத்து வந்து இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வேறமாக இருக்கும், இது வேறமாக இருக்கும். இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம கட்சி ஆரம்பிச்சோன்னா 5வது கியர் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியுது. நம்ம வந்து கட்சி ஆரம்பிச்சோன்னா முதல் கியரில் கட்சி ஆரம்பிக்கிறோம். விக்கிரவாண்டி மாநாட்டில் 2வது கியர் போடுறோம். விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம் மதுரை மாநாடு வரைக்கும் நம்ம 2வது கியர்லேயே மெயின்டைன் பண்ணுறோம். மதுரை மாநாட்டில் 3வது கியர் போடுறோம். 3வது கியர் போய் வேகமாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த கரூர் இன்சிடென்ட் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்காத ஒன்றா இருக்குது. என்னடா அப்படி நடந்துருச்சு, என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த இன்சிடென்ட்லேருந்து நம்ம மீண்டு வந்து உடனடியாக 3வது கியரில் இருக்கக்கூடிய வேலையை பார்க்காம உடனடியாக 4வது கியர் போடுறோம். அந்த 4வது கியர் தான் நிர்வாக குழு. நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த கட்சி ஆரம்பிச்ச முதல் கியருக்கு இந்த நிர்வாக குழு தேவையில்லை, 2வதுக்கு தேவையில்லை, 3வதுக்கு தேவையில்லை. 4வது கியர் உடனடியாக போடும்போது நம்ம மேலே ஒரு முடிவு எடுக்கிறோம், கீழே இருக்கக்கூடியவங்க அந்த முடிவை செயல்படுத்துறாங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்து அந்த முடிவு எடுக்கும்போது, ஏன்னா முடிவுகள் இனிமேல் நிறைய எடுக்கப்படும், செயல்பாடு இனிமேல் நிறைய இருக்கும். ஸோ அந்த லேக ஆரம்பத்திலே அந்த லேகை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் முடிவெடுக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. அதை செயல்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. இதில் இந்த மாவட்ட செயலாளர் லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட அவங்களாம் ரொம்ப வருஷமாக கூட இருந்தவங்க அத்தனை பேரையும் பார்த்து போட்டிருக்காங்க. தலைவருக்கு மற்றவங்களாம் உண்மையாக இல்லை நான் சொல்ல மாட்டேன். தலைவர் என்ன யோசிக்கிறாரு, இந்த டீம் நம்மள்கிட்ட கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவங்களாம் ரொம்ப வருஷமாக என் கூட இருக்காங்க, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் கூட பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் அத்தனை பேரை எடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10-12 வருஷம் தலைவரோட பயணிக்கக்கூடிய ஒருத்தங்களாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டீமை தான் தலைவர் செட் பண்ணியிருக்காரு. அந்த டீமோட நேரடி கண்காணிப்பில் தலைவர் இருக்க போகிறார். காரணம், இப்போ நம்ம 4வது கியரில் இருப்போம். ஸோ முதல் கியரில் தலைவர் நேரடியாக கண்காணிக்க வேணாம், 2வதுல கண்காணிக்க வேணாம், 3வதுல கண்காணிக்க வேணாம். ஆனால் 4வது 5வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நான் வரேன், நானே உள்ள வரேன் அப்படின்னு சொல்லி தலைவர் தன்னுடைய மேற்பாடு வேற இந்த நிர்வாக குழு வச்சிருக்காரு. மற்றபடி வந்து இவரை ஒதுக்க, அவரை தூக்க, அவரை கழட்டி விட, இதுக்கெல்லாம் இந்த நிர்வாக குழு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கிளப்பிடுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம பார்ட்டி ரொம்ப தெளிவாக போயிட்டு இருக்கு. இந்த கரூர் இன்சிடென்ட்ல சின்னதாக உலட்டல் நம்ம பார்ட்டிக்குள்ள நடந்துச்சு, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதையும் சரி பண்ணிக்கிட்டு இப்போ இந்த 4வது கியரில் ரொம்ப தீர்க்கமாக பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ 2வது பாயிண்ட், சரி இந்த நிர்வாக குழு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இனிமேல் இவங்க அடிக்கடி கூடுவாங்க. முன்னாடி வந்து தலைவர் வந்து 1வது கியர், 2வது கியர், 3வது கியரில் தலைவர் வந்து யாரோட தொடர்பில் இருப்பார்னா தலைமை கழக நிர்வாகிகள்னு சொல்லி ஒரு 5 பேரோட மட்டும் தொடர்பில் இருப்பாங்க. ஏன்னா கீழே பெருசாக செயல்பாடு கிடையாது, மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் பார்த்து செய்யணும். இந்த 4வது கியர் 5வது கியருக்கு வரும்போது கீழே தான் நிறைய செயல்பாடு இருக்கும். அப்போ கீழே இருக்கிறவங்களே இந்த குழுவில் சேர்த்து போட்டால் தான் சரியாக இருக்கும். அதான் கீழே இருக்கிறவங்க அத்தனை பேரை இந்த 4வது 5வது ஏரியாவில் கூட சேர்த்துக்கிட்டாரு. கூட சேர்த்து நான் ஒன்று யோசிக்கிறேன், இதை செயல்படுத்த முடியுமா, இந்த ஏரியாவை நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்னால் செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப ஆரோக்கியமாக விவாதித்து ரொம்ப பிராக்டிக்கலான முடிவுகள் எடுக்கப்படுறதுக்கு தான் இந்த நிர்வாக குழு அமைச்சிருக்காங்க. நேற்றைய தினம் இந்த நிர்வாக குழு ஒன்று கூடி சில விஷயங்களை பற்றி முடிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக பூத் கமிட்டியை நம்ம வெளிப்படுத்தணும். ஏன்னா அந்த சார் அப்படிங்கிற அந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஒன்று வந்திருக்கு. இது ஒரு பெரும் பிரச்சனையாக நமக்கு இருந்துடக்கூடாது. நம்ம முன்னெச்சரிக்கையாக இது சார்ந்த விஷயங்களை ரொம்ப தீவிரமாக இருக்கணும். இந்த கரூர் இன்சிடென்ட் மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நமக்கு வந்து நம்ம அடுத்தடுத்த அரசியல் விஷயத்தில் இந்த மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம சிக்கிக்கிட்டோம்னா என்ன
என்ன பண்ணணும் அதை பற்றி இங்கே விவாதிச்சிருக்காங்க. கட்டமைப்பு ரீதியாக என்னென்ன மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றி இங்கே விவாதிச்சிருக்காங்க. அதை தாண்டி செய்தியாளர் சந்திப்பில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. நாங்கள் பொதுக்குழுவில் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இங்கே நாங்கள் நிறைய ஆராய்ஞ்சிருக்கோம், இங்கே நாங்கள் நிறையா பேசியிருக்கோம். இது அத்தனையுமே நாங்கள் பொதுக்குழுவில் நாங்கள் வந்து தலைவரோட ஒப்புதலுக்காண்டி அனுப்பி வைப்போம். தலைவர் வந்து இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவெடுத்து பொதுக்குழுவில் அதற்கான விஷயங்கள் அத்தனையுமே நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்னபடி நிர்வாக குழு இனிமேல் செயல்பட போகுது. அதனால செயல்பாட்டில் ரொம்ப தீவிரமாக தலைவரோட ரொம்ப வருஷமாக பக்கத்தில் இருக்கிறவங்க உள்ளே போட்டு இதை செய்ய முடியுமா அதை செய்ய முடியாதா அப்படிங்கிற ப்ராக்டிக்கலான விஷயத்தை அங்கேயே முடிவு பண்ணி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒப்புதலை இவங்க கொடுக்கும்போது இதை செய்யுங்க அப்படிங்கிற ஒப்புதலை கொடுக்கக்கூடிய ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பயணிக்கும் போது கட்சியோட முடிவுகள் எவ்வளோ தீர்க்கமாக இருக்கும் எவ்வளோ தெளிவாக இருக்கும். ஸோ என்னப்பா கியரில் என்ன புரியல அப்படின்னா கியர் போடும்போது அறிக்கைகள் ரொம்ப 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 நார்மலான அறிக்கை வரும். இதை நாங்கள் எதிர்க்கிறோம், இதை நாங்கள் வந்து மறுக்கிறோம். ரெண்டாவது கியரில் கட்சி பயணிக்கும் போது அறிக்கைகள் ரொம்ப டீட்டெயிலாக வரும். மூணாவது கியரில் கட்சி பயணிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அறிக்கையை தாண்டி மிக தீர்க்கமாக இல்லைங்க நான் வந்து அறிக்கை வர்றதை தாண்டி மக்கள்கிட்ட நான் பேசுகிறேன் நேரடியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து மூணாவது கியரில் பேசுவார். கியரில் எந்தவித கட்சியை பற்றியுமே நம்ம குறிப்பிட்டு பேச மாட்டோம். ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா திமுக பாஜகன்னு சொல்லி பேர் சொல்லுவோம். மூணாவது இடத்துல முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அங்கே பக்கம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிற பேர் சொல்லுவோம். ஏன் நம்ம முன்னாடி பேர் சொல்லாமல் இப்போ நம்ம பேர் சொல்கிறோம்னா பேர் சொல்லும் போது ஒரு இம்பாக்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கும். இதெல்லாம் கட்சியோட யூகங்கள். நார்மலாக பார்க்குறவங்களுக்கு செய்தியை பார்க்குறவங்களுக்கு என்னங்க பேரை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இருக்கும். நான் பேர் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு மாதிரி யுக்திகளை கட்சி பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. கட்சி வந்து ரொம்ப டீப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். அதை தாண்டி தலைவர் வந்து கியரில் இருக்கும்போது வெளியே வர மாட்டார். ரெண்டாவது கியர் மூணாவது கியரில் தலைவர் வெளியே வரும்போது அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நாலாவது கியர் அஞ்சாவது கியரில் உள்ளே போக மாட்டார், வெளியே தான் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் கட்சியோட ஒரு மாதிரி யூகங்கள். நீங்கள் வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது நானும் கட்சி ஆரம்பித்தேன் வா எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோன்னா ஜெயிக்க முடியாது. ஊடகங்கள் அத்தனையுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அதாவது ஊடகங்கள் அத்தனைக்கு நம்ம காசு கொடுக்கறது இல்லை. செய்தி கண்டி நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கணும்னா நம்ம செய்தி கிரியேட் பண்ணுறதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும். நான் கட்சிக்காரன் நீங்கள் கட்சிக்காரங்க, கட்சியில் என்ன நடக்குது அனுதினமும் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பொதுமக்கள் அப்படி கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான செய்தி வந்தால் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க, இல்லைனா அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான செய்தியை நம்ம பார்த்து கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இயர்லியாகவும் நம்ம பீக் ஆகிடக்கூடாது, அதுக்குன்னு செயல்படாத தன்மையெல்லாம் இருந்துடக்கூடாது. இந்த பக்கமும் நம்ம பார்த்துக்கணும், இந்த பக்கமும் பார்த்துக்கணும். ரொம்ப தீர்க்கமாக செயல்பட்டால் மட்டும்தான் இந்த செய்தி நிறுவனங்கள் அத்தனையுமே நம்மளை சுற்றியே இருக்கும். இன்றைக்கி டிவிக்கே சுற்றி தானே செய்தி நிறுவனங்கள் அத்தனையுமே இருக்குது. இதுதான் கட்சியோட யூகம். நம்ம வந்து வேகமாக வேலை பார்த்துருந்தாலும் இது போயிருக்கும், நம்ம வேலையே பார்க்கலாட்டி இது போயிருக்கும். ரெண்டையும் பேலன்சிங்காக நம்ம ரெண்டாவது கியரில் இருக்கும்போது மூணாவது கியர் வேலையை பாருன்னு சொல்லுவாங்க, மூணாவது கியரில் இருக்கும்போது நாலாவது கியர் வேலையை பாருங்கன்னு சொல்லுவாங்க. மூணாவது கியரில் இருக்கக்கூடிய நம்ம நாங்கள் இப்போ மூணாவது கியரில் இருக்கோங்க, நாலாவது கியர் போகும்போது நீங்கள் செய்கிறதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது புரியாது. எதிர்த்தரப்பு இருக்காங்கல்ல அவங்க வேகமாக அந்த கட்சியை நாலாவது அஞ்சாவது கியரை நோக்கி நகர்த்திடணும். அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவோம், பேர் சொல்ல மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்கன்னு சொல்லுவோம். இதெல்லாம் சொன்னால் வேகமாக நாலாவது கியர் போட்டுருவாங்க, அஞ்சாவது கியர் போட்டுருவாங்க. இந்த செய்தி நிறுவனங்கள் இந்த கட்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கிற இந்த பிரச்சாரத்தை உடைச்சு விட்டலாம் அப்படிங்கிறதான் எதிர்த்தரப்போட யோசனையாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஃபைனலான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அது என்ன பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாக குழு. எனக்கு இது முதல்ல புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தலைவர் இருக்காரு, தலைவரோட ரொம்ப முக்கியமானவங்க இருந்தாங்கன்னா அது நிர்வாக குழு. தலைவரோட இந்த நிர்வாக குழுவை தாண்டி இன்னும் சில முக்கியமானவங்க நம்ம கட்சியில் இருப்பாங்கல்ல, அவங்களாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது செயற்குழு. இந்த செயற்குழுவோட இன்னும் கொஞ்சம் முக்கியமானவங்க இருப்பாங்கல்ல, அவங்களாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது பொதுக்குழு. இந்த செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழு இதை தாண்டி ரொம்ப முக்கியமானவங்க இருப்பாங்கல்ல 3 லட்சம் பேர், அது கட்சியோட நிர்வாகிகள். இந்த செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழு நம்ம கட்சியோட நிர்வாகிகள். அதை தாண்டி கட்சிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அது கட்சியோட தொண்டர்கள், அது கட்சியோட பலம். ஸோ கட்சியோட பலத்தில் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மூணாவது லேயராக இருக்கக்கூடிய பொதுக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கூட்ட போகிறோம். அது சிறப்பு பொதுக்குழுவாக கூட்டுறாங்க. நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னபடி நம்ம வந்து ஒரு 15 நாள் முன்னாடியே ப்ராப்பரான நோட்டீஸ் கொடுத்து கூட்டாதான் அது வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பொதுக்குழுவாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப முக்கியமான சிறப்பு பொதுக்குழு அப்படிங்கிறது அஜெண்டா நம்ம கூட்டலாம். இதற்கான வழிவகை நமக்கு இருக்கு. அந்த வழிவகை அடிப்படையில் நம்ம அஜெண்டா இப்போ ஒரு கூட்டத்தை கூட்டுறோம். ரெண்டு விஷயம். ஒன்று, நம்ம கட்சிக்காரங்க இந்த நிகழ்வு காரணமாக ரொம்ப சோர்வடைஞ்சிருப்பாங்க. ஒரு பிரிஸ்க் ஒன்று வர்றதுக்காண்டி இந்த பொதுக்குழு மிக முக்கியமாக பயன்படும், நான் முன்னாடி சொன்னபடி. ரெண்டாவது, நம்ம கட்சியில் செயல்பாடு அப்படிங்கிற அந்த போர்ஷன், அந்த சுவிட்சை வந்து நம்ம தீவிரமாக ஆன் பண்ண போகிறோம். அப்போ செயல்பாடுக்கு தேவைப்படுற கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நாலாவது சுவிட்ச், நாலாவது கியரை இங்கே ஆன் பண்ணி விடுறதுக்காண்டி என்னென்ன மாதிரி மாற்றங்கள் செய்யணுமோ அதை இங்கே செய்ய போகிறாங்க. இது ரெண்டு விஷயங்கள் ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். 5ஆம் தேதி அன்னைக்கு சில தீர்மானங்கள் நம்ம கட்சியிலேருந்து போடுவாங்க, கட்டமைப்பு ரீதியாக சில மாற்றங்களை சொல்லுவாங்க. அதை தாண்டி செயல்பாடு ரீதியாக நம்ம என்ன பண்ண
போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பேசுவாங்க. சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, 10 நாளுக்குள்ளே எஸ்ஓபி வந்து தாக்கல் பண்ணிடுவாங்க. எஸ்ஓபி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தலைவரோட சுற்றுப்பயணத்தை வந்து அவங்க வந்து திட்டமிடுவாங்க. எல்லா கட்சிக்கும் என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத நீதிமன்ற பார்வையில் அந்த ரூல்ஸ் அத்தனையுமே சப்மிட் பண்ணும் அரசு. அந்த ரூல்ஸ் அத்தனையும் பார்த்துட்டு எப்படி பண்ணலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் வந்து திட்டமிடுவோம். நம்ம இனிமேல் வந்து அடுத்த விஷயங்களை நோக்கி நகருவோம். மிக வேகமாக 4வது கியரை நோக்கி இங்கே நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். பிப்ரவரி மாதத்துக்கு மேலே நம்ம 5வது கியர் போடுவோம். அந்த 5வது கியர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மாசான பல சம்பவங்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சம்பவங்கள் அத்தனையுமே அந்த 5வது கியரில் இருக்கும். 4வது கியர் 5வது கியர் இது ரெண்டையுமே நம்ம கரெக்டாக டீல் பண்ணி கொண்டு போயிட்டாவே 2026 நம்ம தான் எழுதி வச்சுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.